ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன தடவை மார்க்கெட் போயிருக்கும்போது நான் இந்த கடையில் ஜஸ்ட் ஒரு 2500 மீன்கள் வாங்கினேன். பாறை மீன், வாவல் மீன், சங்கரா மீன்லாம் வாங்கினேன். ஏன் இந்த கடையை காமிக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு கடை நல்லா இருக்குது, அதாவது ஃப்ரெஷ்ஷான மீன்களை வச்சுருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷேர் பண்ணுற வீடியோ எதுவுமே எனக்கு இதுவரைக்கும் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை நினச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில கமெண்ட்டுகள் வந்தது நான் டிலீட் பண்ணிடுறேன். நான் வாங்குகிற ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்களும் கரெக்டாக போய் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை நான் ப்ரொமோஷனுக்காக நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டு தான் நான் பண்ணுவேன். அதாவது நான் என்னுடைய சேனல் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டுருக்கு. ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சேனலுக்கு கண்டென்ட் மீனை பற்றி கொடுக்கறதுனால தான். அந்த மீனை பற்றி கொடுக்கும்போது வீடியோஸ் நல்லா போகும், அதை கண்டினியூஸாக என்னால் கொடுக்க முடியலை. அதுதான் ரீசன். என்றைக்கு அது முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நான் அது ப்ரொமோஷனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன். அது நல்ல கடையாக இருந்தது, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை இந்த வருஷம் 2026 பிளான் வச்சுருந்தேன். மேபி திரும்ப நம்ம கரெக்டான வாய்ப்புகள் வரும்போது செய்யலாம். இந்த கடையை நான் சொல்லிடுறேன். காசிமேட்டில் இந்த ஷெட்டு இது மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஷெட்டில் வரிசையாக வச்சு மீன் விற்றுட்ருப்பாங்க ஒரு பக்கத்தில், அதாவது சின்ன போட்டுகள் போகக்கூடிய இடத்துல. அதில் 48வது நம்பர் கடையில் நான் போன தடவை போகும்போது மீன் வாங்கினேன். இதுக்கு முன்னையுமே இன்னொரு கடையில் நான் மீன் வாங்கியிருக்கிறேன். அந்த கடையை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா சில பேர் ஏமாற்றவும் செய்கிறாங்க, சில பேர் ஜென்யூனாக பண்ணுறாங்க. மீன் வாங்க தெரிஞ்சவங்களும் இருக்கிறீங்க, மீன் வாங்க தெரியாதவங்களும் இருக்கிறீங்க. மீன் வாங்கி சாப்பிட ஆசை இருக்கும், ஆனால் போனால் ஏமாற்றி கொடுத்துட்டோன்னே நம்ம மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம். அதனால தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த கடையில் இருந்த மீன்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த வாவல் கூட பார்த்திங்கன்னா 2 கிலோ 50 கிராம் என்னமோ இருந்துச்சு. நான் போன வீடியோவில் காசிமேடு மார்க்கெட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சைனீஸ் பாம்ஃப்ரெட்னு சொல்லக்கூடிய ஐவாவல் மீன் 7 மீன் 2 கிலோ 50 கிராம் அந்த அளவுக்கு தான் இருந்தது. இதை அவங்க 1700 சொல்லி 1300 கேட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கேட்கும்போது அது கொஞ்சம் நேரம் பேரம் பேசும்போது நமக்கு கொடுத்துருவாங்க. 1300 வாங்கியிருந்தேன். நான் ஒரு 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் கெஸ் பண்ணி கேட்டேன். ஆனால் வீட்டுக்கு எடை பார்க்கும்போது 2 கிலோவுக்கு மேலே இருந்தது. அதே போல் பாறை மீனும் 2.5 கிலோ இருந்தது, எனக்கு 700 கொடுத்தாங்க. சங்கரா மீனும் பார்த்திங்கன்னா 2 கிலோக்கிட்ட இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரேட் மறந்து போச்சு, ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்தது. அன்றைக்கு ரேட்டு கம்மி தான், அந்த ரேட்டு கம்மியிலையுமே நியாயமான ரேட்டுக்கு கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கடையில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். எல்லா மீனையும் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸில் காமிச்சிருக்கேன். எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்கள் இந்த 48வது நம்பர் ஷெட்டில் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை மீன் வாங்க தெரியாதுன்னா இந்த கடையை நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஷெட்டு காமிச்சிட்ருக்கேன், அது ஷெட்டாக இருக்கட்டும் அல்லது அரும்பாக்கம் வீடியோ கொடுக்குறேன் அதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் மீன் வாங்குகிற இடங்கள், அவ்வளோதான். எந்தெந்த இடங்கள்ல எனக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ, யார் எனக்கு நல்லா பார்த்து கரெக்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் மீனை பற்றின தகவல்களும் நான் எடுக்கிற வீடியோவில் இருக்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகும், முன்னப்பின இருக்கும். ஆனாலும் எது எது உங்களுக்கு தேவையான தகவல்களோ அது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ரம்யா வீட்டு சமையலில் பார்த்திங்கன்னா நிறைய சீ ஃபுட் ரெசிப்பியும் இருக்குது, நான்வெஜ் ரெசிபி இருக்குது, இப்போ வெஜ் ரெசிப்பியுமே கொடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் சீ ஃபுட்டை பற்றின, அதாவது மீன், எறா, நண்டு என்னென்ன சீ ஃபுட் இருக்கோ அதனுடைய சத்துக்கள் குறித்ததான வீடியோ நிறையவே நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் சீ ஃபுட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கனாலே ரம்யா வீட்டு சமையலில் வரும். உங்களுக்கு எந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த மீனை பற்றி நீங்கள் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது மீனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மீனை பற்றி நான் கொடுக்கல அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோக்கெலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஐவாவல் பற்றி கூட நான் போன வீடியோவாக கொடுத்துருந்தேன், கடந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஐவாவலில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, எப்படி ருசி இருக்கும், ரேட் எல்லாமே கொடுத்துருந்தேன். நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ சீசன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.